நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுருக்காரு? உப்பாக வச்சுருக்கிறாரு. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா உப்பு எல்லாரும் விரும்பக்கூடியது, எல்லாரும் அது போட்டால் தான் ருசி கொடுக்கும். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை எப்படி வச்சுருக்காரு? ருசி உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். ஆனால் அதை நம்ம கெடுத்து போடுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை கெடுத்துட்டோம்னா எல்லாரும் மனுஷர்கள் ஏறி மிதிக்கக்கூடிய அளவுக்கு அது சாரமும் இருக்காது, ருசியும் இருக்காது, சப்புன்னு ஆயிரும். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனையோ நபர் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள் உப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, உப்புன்னு வாழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அநேகருடைய வாழ்க்கையில் உப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாளையில் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த சாரமற்று போகாதபடிக்கு நம்மளை நாம தான் பாதுகாத்து கொள்ளணும். அமேன் அமேன். நம்ம அநேகருக்கு ருசி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாவற்றிலும் அப்படியே காணப்படுவதாக. வாங்க வேத வசனத்துக்குள்ளே போவோம். வேத கேள்வி என்ன போட்டிருக்குன்னா, தன் தாயை பதவியில் இருந்து இறக்கிய ராஜா யார், எதற்காக என்று சொல்லி கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு வெளுக்கு மட்டும் தூக்கம் வராத இரு ராஜா, அது யார் என்று கண்டுபிடிச்சி போடுங்க. கிழக்கு வெளுக்கு மட்டும் தூக்கம் வராமல் தவித்த இருவர் யார் என்று கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும்தான், அது கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பாடல் பாடுறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த உலகத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தேசத்துக்கு நம்ம உப்பாய் இருப்போம். ஆமேன் ஆமேன்.